யாருக்கான அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்திருக்கு? வாலி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் தீவிர அஜித் ஃபேன்ஸ். நண்பர்கள் வந்து என்னை ஒரு மாதிரி வட்டம் போட்டு ஒரு மாதிரி குஜிலி மஸ்து பண்ணுவாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வெளியே லீக் ஆகிறதா இருக்கட்டும், ஜனநாயகன் இந்த மாதிரி. ஸோ அது வந்து சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து பாதிப்படைகிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பணம் போட்டு எடுத்த படமாக இருந்தாலும் அது ஒரு திரைப்படம். இது ஒரு ₹1 கோடி எடுத்தாலும் அது ஒரு திரைப்படம். தியேட்டரில் இருக்கிற படம் ரிலீஸ் ஆகிறதும் தவறு தான். இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்களில் பார்த்து பழகிறவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இது பார்க்கணுமா வேணாமா, சாக்கடையில் குதிச்சு ஏன் நம்ம நீந்தி பழகணும், இதுதான் அப்படிதான் நம்ம அதை யோசிக்க முடியும். உங்களுக்கு கடைசியாக ரொம்ப உங்களை போட்டு உழுக்குன ஒரு கேள்வினா பதில் கிடைச்சிருக்கலாம். தெரியலையே, அப்படி எந்த கேள்வியும் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. ஜெயிலர் 2ல வந்து உங்களோட கொலாபரேஷன் நாங்கள் ரொம்ப இதுதான் அந்த கேள்வியா? அப்போ அப்டேட் இல்லை, அது அவங்க அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் ஓகே. பட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். ஓகே, அந்த எலிவேஷன் சாங்காக இருக்கட்டும், இல்லை காவாலா மாதிரி ஏதோ சாங் நாங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சம்பவமானா நீங்கள் வந்து நெல்சன் சார் வந்து நீங்கள் ஏடியா ஜாயின் பண்ண டைமில் ஒரு வீடியோ, அது இப்போ பார்க்குறவங்களே எல்லாருக்குமே ரொம்ப எத்தனை டைம் பார்த்தாலும் சிரிப்பு ஒரு வீடியோவாக இருக்குது. இல்லை, நான் ஆக்சுவலி சீரியஸாக பண்ணது அவர் காமெடியாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணார். நான் சீரியஸாகவே அப்படிப்பட்ட ஆள் தான். நான் குப்புறப்படுத்திட்டு தான் இருப்பேன். அவர் என்னை பார்த்தப்பெல்லாம் நான் அந்த மாதிரி சூழலில் தான் அவருக்கு நான் என்கவுண்டர் ஆகிருக்கேன். சரி, ஒரு ஜாலியாக இருக்காரு, அவரை ஏமாத்திடலான்னு நினச்சானா அவனே ஏமாத்திக்கிறான்றதான் அர்த்தம். ஆனால் அவனே ஏமாத்திக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் வரைக்கும் போதுமானது. வேலை செய்கிற இடத்துல அதை பண்ணக்கூடாது. ஆக்டரா ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஆக்டரா அந்த மாதிரி. மிஸ் பண்ணனான்னு தெரியல. மேபி நல்ல ரோல்ஸ், நல்ல படங்கள் பண்ணணும்னு தோணுது, அவ்வளோதான். ஆனால் சினிமா உங்களை அந்த மாதிரி விட்டுருக்கு. அதில் ஒரு நடிகர், அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஒரு இதில் இல்லாததுனால பீப்புள் ஆர் திங்கிங் லைக் ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு, நடிப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நான் எப்படி பிலீவ் பண்ணுவேன்னா, இது எனக்கு தான் ஒன்று இருந்துச்சுன்னா அது எனக்கு தான். அது வர்றதுக்கு நம்ம தான் அலோவ் பண்ணணும், அவ்வளோதான் நான் யோசிப்பேன். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு எந்திரிக்க முடியுமான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அன்சர்டனிட்டிஸ் தான் லைஃப். நீங்கள் ஒஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா பெஸ்ட்டுன்ற ஒன்று வராது. வி கேன் ப்ரெடிக்ட் பட் வி கேனாட் அதுதான் நடக்கும் அடுத்த செகண்ட் நம்மளால சொல்லவே முடியாது. எப்படி ஹீல் ஆகுறது அதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம தான். யாருமே வெளியில இருந்து சொல்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ சாட்ஜிபிட்டியோ இல்லை. லைஃப் நம்மளா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னா வாழ்க்கைக்கு மறக்காது. யாராவது சொல்லி கேட்டு பண்ணோம் அப்படின்னா அது சொல்ல நேரத்தில் ஞாபகம் இருக்கும், மறந்துடும். லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காரு. அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்னாலே சார் தான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு மல்டி டேலண்டடாக இருக்கிறத தாண்டி எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர மாசா நெயிலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ எலிவேஷன் சாங் அப்படின்னாலே நீங்க தான் டக்குன்னு மைண்டுக்கு வரீங்க. எலிவேஷன் சார்னாலே எங்களுக்கு சார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஒரு தனி அடிக்ஷன் மாதிரி இருக்கும்ல அது எழுதுறதுல. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு? இல்லை, ஸ்பெஷல் தான். ஆல்வேஸ் ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு ஸ்பெஷல் தான். இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டில் பேக்கிங் மீ அப் அப்படி தான் சொல்லணும். ஸோ எவ்ரி ஃபிலிம் இஸ் காலிங் மீ ஃபார் அ சாங். நான் அவர்கிட்ட உரிமையாக கேட்குற ஒரே மியூசிக் டைரக்டர் அவர் தான். எனக்கு ஏதாவது பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபேமிலியோட கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஹார்ட்டு கூட ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எவ்ரி டைம் ஹி கீப்ஸ் ஆன் காலிங் மீ அண்ட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் கரா. விக்னேஷ்க்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், தனுஷ் சாருக்கு சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பாட்டு. ஐயா, ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட். இப்போ கரசாமி அந்த பாட்டு கேட்குறப்போ ஒரு மாதிரி பயங்கர கூஸ்பமாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது? அது விஷுவல்ஸாக பார்க்குறப்பையும் சரி எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது? ஆல்வேஸ் ஸ்பெஷல். எப்படி இவ்வளோ அவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட ஒர்க் ஒன்று ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது ஆப்வியஸ்லி ஆல்வேஸ் ஸ்பெஷல். இட் கேன் பி எனிதிங். நீங்கள் வந்து அது க்ளோரியாக இருக்கலாம், இல்லை யாருக்குமே தெரியாமல் கூட போகலாம். பட் அது நம்மளுது ஸ்பெஷலாகவே இருக்கும், க்ளோஸாகவே இருக்கும். எஸ். ஓகே, என் சொன்ன மாதிரி ஜிவி சாரோட உங்கள் கொலாபரேஷன் எங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த பாட்டு கேட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவர் தானே பாட்டை இல்லை, உருவாக்குனாரு. உங்கள் லிரிக்ஸ் கேட்டுட்டு அவரோட ரியாக்ஷன்? இல்லை, லிரிக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிரிக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டு தான் டியூன் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் டியூன் பண்ணிவிட்டு டியூனுக்கு ஏற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் தென் வி ஒர்க் ஆன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு
வெர்ஷன் ஆஃப் தி லிரிக்ஸ் படிக்கும்போதே he liked it a lot. அண்ட் இப்போ தனுஷ் சாரோட ரியாக்ஷன் ரியாக்ஷன் அவர் தான் நீங்கள் கேட்கணும், என்ன கேட்டிங்கன்னா. இல்ல நீங்க கேட்டிருப்பீங்களா, இல்ல அவர் பாட்டு கேட்டு அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இல்லையே, நாங்கள் எல்லாம் தனித்தனியாக தானே ஒர்க் பண்ணுறோமே. ஸ்டார் வரும்போது அது ஒர்க் தனியாக நடக்கும். நான் ஸ்டுடியோவில் போய் பாடிட்டு வந்துடுவேன். எழுதி அனுப்புறது வாட்ஸ்அப்பில். இதில் எங்கே மீட் பண்ணுறது? ஸோ அந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் இன்னும் அமையல. இன்னும் அமையலையா? அதுவும் இல்லாமல் உங்களை ஆக்டரா ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா? ஓகே, நம்ம திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஆக்டரா அந்த மாதிரி. மிஸ் பண்ணனான்னு தெரியல. மேபி நல்ல ரோல்ஸ், நல்ல படங்கள் பண்ணணும்னு தோணுது, அவ்வளோதான். ஆனால் சினிமா உங்களை அந்த மாதிரி விட்டுருக்கு. அதில் ஒரு நடிகர், அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? அப்படிதான் சொல்கிறீங்க. வந்திருக்கோம்ல. இல்லை, நமக்கு என்னென்னா நம்ம ஒரு ஒரு இதில் இல்லாததுனால பீப்புள் ஆர் திங்கிங் லைக் ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு, அவர் இனிமேல் நடிப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அவங்களே அந்த கொஸ்டின் உருவாக்கிக்கிறாங்க. அவங்களே யோசிச்சு அவங்களே பதில் சொல்லி அவங்களே மூவ் ஆயினாடுவாங்க. ஸோ அது ஓகே தான் வச்சுக்கோங்களேன். சரி, நான் எப்படி பிலீவ் பண்ணுவேன்னா, இது எனக்கு தான் ஒன்று இருந்துச்சுன்னா அது எனக்கு தான். நமக்கானது நம்ம கிட்ட வந்துடும். நமக்கானது நம்மளை தேடிட்டு தான் இருக்கு. அது வர்றதுக்கு நம்ம தான் அலோவ் பண்ணோம், அவ்வளோதான் நான் யோசிப்பேன். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன வருதோ அது பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. லிரிக் எழுதுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், ஆக்டிங் இப்போ மரகத நாணயம் பார்ட் 2 பண்ணுறோம். ஸோ அதுவாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கானது. அது யாராலையும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது நமக்கு போதுன்றது தான் பாயிண்ட். இப்போ இது யார் வேணால் பண்ணலான்னா அது யாருக்கு வேணாலும் என்னை விட பெட்டர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது போய்டும் ஆப்வியஸ்லி. ஸோ either I should become the better artist than them, or I can be like this and get whatever you have or coming in your way. அவ்வளோதான் நான் யோசிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கப்ப உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்குது எப்பயுமே அப்படின்னா என்ன விஷயமாக இருக்கும்? அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். சேலஞ்சிங்காக இருக்கதே பண்ண மாட்டேன். ஒன்ஸ் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் ஐ வாண்ட் டு. அதுதான் என்னோட கேரக்டரே. அதான் அது இட் அப்ளைஸ் எனி பிளேஸ், எங்கே வேணாலும். எனக்கு இப்போ நான் க்ரௌடில் எனக்கு போகும்போது எனக்கு அது ஸ்ட்ரகிளிங்காக ஃபீல் ஆகுதுன்னா நான் க்ரௌடுக்குள்ளே போக மாட்டேன். ஆனால் இப்போ ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னா அதை நம்ம போய் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தால் அதுவே ஒரு மாதிரி. அது இன்செக்யூரிட்டி இல்லை, கம்ஃபர்ட். நம்ம கம்ஃபர்ட் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். லக்ஸரி வேற, இன்செக்யூரிட்டி வேற. ஐ ஃபீல் மை செல்ஃப் அஸ் லக்ஸரியஸான ஒரு பர்சனாக நான் பார்ப்பேன். எனக்கு என்னோட லக்ஸரினஸ்க்கு ஒரு இது இருக்குது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகலைன்னா நாங்கள் இருக்க மாட்டேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் இன் லைஃப் அப்படின்னா என்னவாக இருக்கும்? எனக்கு ப்ரௌடுன்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை நம்புகிறவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது. ஸோ நம்மளை நம்புகிறவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி தான் எனக்கு தினந்தோறும் நம்ம எடுக்கிறது. ஸோ அது தொடரும். அது ப்ரௌட் ஆக்கிட்டோன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நிறுத்திடுவோம். அதனால் ப்ரௌட் ஆக்கிறதுக்கான வேலையை தொடருவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் லைஃப்பில். வாழும் போதும் சரி, வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறமும் சரி, எதை வச்சு அவங்க பேசுவாங்கங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும்ல, அதை பண்ணணும். நான் பெருமைப்படுத்திட்டேன்னு நான் நினச்சிட்டேன்னா நிறுத்திடுவேன்ல. அப்போ அது எந்த இடத்துலையுமே நம்ம தேங்கி போய் நின்றக்கூடாது. நின்றுட்டோன்னா நாரிடுவோம். ஓகே, அந்த ஓட்டத்திலே இருக்கணும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து பெருமைப்படணும் அப்படின்றப்ப சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து வந்த இந்த ஒரு வார்த்தை, அவங்க வந்து பெருமையாக அடைஞ்ச அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இப்பயுமே யோசிக்கிறப்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குதுன்னா இல்லை, அதுதான் அதை நோக்கி தான் ஓடுறேன்றேன். ஒரு மொமெண்ட் நடக்கும். எல்லாரும் அவங்க வெளியில் பேசுவாங்க. அவங்கவுங்க என்னை பற்றின விஷயங்கள், அவங்களுக்கு எதெல்லாம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுதோ வெளியில் பேசுவாங்க. என்கிட்ட அந்த மாதிரி ப்ரௌடாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்ற மாதிரியான எமோஷ்னல் மூமெண்ட்ஸ்னு பெருசாக இன்னும் அவ்வளோ. ஏன்னா என் கூட இருக்கவங்க எல்லோரும் என்ன மாதிரி தான். ஸோ வெரி எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது அவங்க. ஏன்னா நான் அவங்களோட கேரக்டர்ஸ் தானே அடாப்ட் பண்ணி நானும் இருக்கேன். ஸோ பேசிக்கலி நாட் அன் எக்ஸ்ப்ரெசிவான. ஓகே, அவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும். பேசிக்கலி எல்லாரோட ஆசையும் என்னென்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம கஷ்டம்னு ஒன்று பார்க்காம வாழ்ந்துட்டா போதும், அவ்வளோதான். இதுதான் எனக்குமே பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு. கஷ்டப்படாமல் இருந்துட்டாலே கூட இருக்கவங்க சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க, அவங்க பெருமையாக தான் நினைக்க போகிறாங்க. கஷ்டப்படும் போது தான் ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லி ஜெயிச்சாலும் ஒரு ஃபால்லையோ இல்லை நம்மளோட ஸ்ட்ரகிள்லையோ அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாது. ஸோ அப்போது அதுதான் நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருக்குமே இருக்குது, இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நீங்கள் லைஃப்லேயே இருக்குது. இன்றைக்கி தூங்கினா நாளைக்கு எந்திரிக்க முடியுமான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அன்சர்டனிட்டிஸ் தான் லைஃப். நம்ம வந்து அதை நம்புகிறோம், நாளைக்கு எந்திரிச்சிருவோன்னு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பணும், அவ்வளோதான். அதனால் நம்ம அதை அன்சர்டனிட்டி வந்துருச்சு என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சிட்டோம்னாலே நமக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இல்லை நம்ம வந்து வி ஆர் நாட் ரெடி.
we are not prepared for the worst. நீங்கள் ஒஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா பெஸ்ட்டுன்ற ஒன்று வராது. ஸோ நமக்கு அன்சர்டனிட்டி தான் லைஃப். நீங்கள் அதை நீங்கள் ஹோல் லைஃபாகவே பார்த்தீங்கனாலே அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியாது. we won't we can predict but we cannot அதுதான் நடக்கும் அடுத்த செகண்ட் நம்மளால சொல்லவே கொடுக்க முடியாது. இது இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, லைஃபுக்கே அதான். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்காக யோசிக்கிறத தாண்டி லைஃப்பை எப்படி டெவலப் பண்ணுறோம், எனக்கு இந்த வேலை இல்லைனாலும் வேறு எந்த வேலையாவது என்னை சர்வை பண்ண வச்சிரும் அப்படின்னா அதுதான் கான்ஃபிடென்ஸ். இப்போ நான் இதில் தான் வரணும், இங்கே தான் நிற்கணும், இந்த இடத்துல தான் நான் பெருசாகணும்னா அது ஈகோ. யூ கேன் பிகம் எனிவேர் எனி பிளேஸ் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப். யூ கேன் பிகம் அ பிக் ட்ரீ விச் வில் மேக் thousands of seeds. அது மாதிரி ஆயிடலாம். அது ஒரு இடத்துல நிற்க போகிறதில்ல, வேறு ஒரு இடத்துலையே நிற்காது, வேறு எல்லா இடத்துக்கும் போகும். தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் வேர் போகும். அதை போய் தண்ணியை ஃபைண்ட் அவுட் பண்ணி மரத்துக்கு கொடுக்கும். அதுதான் லைஃப். எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது தேடி நம்ம மைண்டு போகும், போய்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி ரொம்ப அழகாக நரேட் பண்ணீங்க சார். அப்படியே நமக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்ப எந்த ஒரு விஷயமே நம்மளை பாதிக்காத ஒரு ஜோனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் இல்லையா, அது அடையிறதுக்கு நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதில் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரோட லைஃப்லேயும் ஏதோ ஒரு ட்ராஜடி இருக்கும், ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ட்ராஜடி இருக்கும். அப்போது சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு யோசிச்சா அந்த நேரத்தில் நகர்ந்து போகிறது தான் சரின்னு தோடும். எந்த எமோஷனுக்கும் இடம் கொடுக்காம அப்படியே அதுதான் பெரிய சேலஞ்சாகவும் இருக்கும்ல நகர்ந்து போகிறது. வாழ்க்கை உங்களை அப்படி ஆக்கிடும். எனக்கு ஏன் அந்த ட்ராஜடியெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுன்னா எப்படி ஹீல் ஆகுறது, அதுதான் கண்டுபிடிக்கணும். நம்ம தான் யாருமே வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ சாட்ஜிபிட்டியோ இல்லை லைஃப். இந்த சாட்ஜிபிட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே லைஃப்பில் இம்ப்ளை பண்ணலான்னு நினச்சான்னா நடக்காது. கண்டுபிடிச்சா நடக்கும். நம்மளாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னா வாழ்க்கைக்கு மறக்காது. யாராவது சொல்லி கேட்டு பண்ணோம் அப்படின்னா அது சொல்ல நேரத்தில் ஞாபகம் இருக்கும், மறந்துடும். நமக்கு பொருத்தமானதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக செல்ஃப் ஹீலிங், ஒரு நமக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம். எஸ் அது தட் வில் ஒர்க். நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கிறதுலையும் நீங்கள் உங்ககிட்ட இருந்தே பதில் தேடுறதுலேயும் தான் இருக்குது வாழ்க்கை. இன்னொரு விஷயம், இப்போ நிறைய பாடல்கள்லாம் எழுதுறப்ப சில கேரக்டர்ஸோட, இப்போ நீங்கள் எழுதுகிற பாடல்கள் இல்லை உருவாக்குற கதாபாத்திரங்கள் நிறைய பேர் அவங்களோட மெயின் கேரக்டராக பொருத்திக்கிறாங்க இல்லையா, நீங்கள் அதிகமாக உங்களோட மெயின் கேரக்டராக பொருத்திக்கிட்ட ஒரு பாடலோ இல்லை ஒரு கேரக்டர்லாம் என்னவாக இருக்கும்? அது இன்னும் வரல. நான் ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கேன். அப்படியா? இன்னும் வரல, வெளியே வரல? என்ன இல்லை, அது வரும்போது அதில் சொல்கிறேன். அது என்னோடய லைஃப்பில் நான் யார் எனக்கு அப்படின்ற பாட்டு. ஸோ அது ஃபியூச்சரில் எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சார் அதை டிஸ்கவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே நம்ம யார் ஒரு ப்ரொஃபஷன் பேரெல்லாம் தாண்டி நம்ம யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் தேடுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஆமாம். அதை நீங்கள் தேடி ஒரு பாட்டாவே எழுதியிருக்கீங்க அப்படி இல்லை, அதுவுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தானே இருக்க முடியும். இப்போ நான் 1000 தோணும், அதை எழுத முடியாது. பட் இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, அளவிடக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்கிறோம். இதெல்லாம் நம்மளை வேல்யூ பண்ணுது. ஹேவிங் ஒரு லக்ஸூரியஸ் கார் உங்களை வேல்யூ பண்ணுது, உங்களை ஒரு வீட்டில் இருந்தால் வேல்யூ பண்ணுது. ஹேவிங் ஜுவல்லரிஸ் உங்களை வேல்யூ பண்ணுது. ஹேவிங் பிராண்ட்ஸ் உங்களை கிளாதிங் வேல்யூ பண்ணுது. நம்ம ஒன்று வச்சுருக்கோம், அதுக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நம்ம வேல்யூஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆமாம், அது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அப்போ அது என்னோட சப்ஜெக்டிவ் நாட் நெசசரிலி ஃபார் எவ்ரிபடிஸ் சப்ஜெக்டிவ். ஓகே, அது அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை மேலே வந்தேங்கிற மாதிரி எல்லாராலையும் வர முடியாது. ஏன்னா நான் எடுக்கிற சுவாசத்தையும் நான் குடிக்கிற தண்ணியும் வேறு யாரும் குடிக்கல. அப்போது என்னோட சிந்தனையும் என்னோட ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நான் வெளில வந்ததும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட்லேருந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட். என்னாலே புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் அதோட பாயிண்ட். பட் ஆர் வி ரெடி டு ஃபேஸ் இட் அப்படின்றது தான். சில பேர் நம்ம அதை ஃபேஸ் பண்ணாமல் போயிடலாம், இல்லை அது வேணான்னு ஒதுங்கிடலாம், இல்லை அதையே நினச்சிட்டு வருந்தி அங்கேயே நின்றலாம், என்னவா வேணால் நடக்கலாம். பட் ஆனால் ரெடியாக இருக்குமா அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அதுலேருந்து தாண்டி போகணுன்னா என்ன காரணம், எதுக்கு காரணம், விழுந்தா ஏன் எந்திரிக்கணும். இப்போ மெச்சூரிட்டி இந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் வரப்ப இன்னர் சைல்டில் தொலைச்சிடக்கூடாது, நமக்குள்ளே இருக்க கியூரியாசிட்டி என்றைக்குமே அழிச்சிடக்கூடாதுன்றதுமே காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க ஒவ்வொரு கடத்துலையும் அந்த மெச்சூர்ட் ஆகிறப்ப? மெச்சூர்டாக எனக்கு ஃபீல் ஆகல. ஐ எம் ஸ்டில் அ சைல்டு இன்சைட். இந்த சைல்டு தான் கொஷின் கேட்கும்,
ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை இது என்ன அது என்ன இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்கும். அது காலேஜ் முடிக்கும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்ல கற்றுக் கொடுத்துருப்பாங்க. கேள்வி கேட்குற குழந்தைய பதில் சொல்ல கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய திருப்பி மீட்டெடுக்கிறது தான் நம்மளோட வேலை. கீப்பிங் தி இன்னர் சைல்ட் அலைவ். அதுதான் வேலை. கேள்வி கேட்குற குழந்தையாவே வச்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். பதில் சொல்கிற குழந்தையா மாறிட்டோம்னா யாருக்காவது பதில் சொல்லிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு இன்னும் பதிலே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இன்னும் ஓட விட்டுட்டே இருக்க ஒரு கேள்வினா என்னவா இருக்கும்? பதில் நம்ம தான் தேடணும். இன்னும் கிடைக்காத ஒரு பதில். கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு தேடுற மனநிலை இல்லை. இப்போ நான் என்ன வேணும்னு தேடினா அது கிடைச்சிருக்கும், இல்லை அதை நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஸோ அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா இனிமே எல்லாரும் அந்த தேடல்லே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கணும். உங்களுக்கு கடைசியா ரொம்ப உங்களை போட்டு உழுக்குன ஒரு கேள்வினா, பதில் கிடைச்சிருக்கலாம், பட் ஆனா ரொம்ப உழுக்குன ஒரு கேள்வினா தெரியலையே. அப்படி எந்த கேள்வியும் நீங்க ஏதாவது அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. உழுக்குதான்னு பார்ப்போம். ஓகே, எஸ். ஜெயிலர் 2ல வந்து உங்களோட கொலாபரேஷன் நாங்க ரொம்ப பயங்கரமா. இதான் அந்த கேள்வியா? அப்ப அப்டேட்ஸ் இல்ல, அது அவங்க அஃபிஷியலா சொல்ற வரைக்கும் ஓகே. பட் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒர்க் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லணும். ஓகே, அந்த எலிவேஷன் சாங்கா இருக்கட்டும், இல்ல காவாலா மாதிரி ஏதோ சாங் நாங்க வந்து ரொம்ப பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஹைப்போட இருக்கும் அப்படின்றப்ப எப்படி இருக்கும்? நானும் அதே எதிர்பார்ப்போட இருக்கேன். கன்ஃபார்மா உங்களுக்கெல்லாம் பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கையும் இருக்கு. எஸ், அந்த மாதிரி எல்லாரையுமே வைப் ஆக்குற மாதிரி தேட்டர்ல குதிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, சம்பவம் இருக்கு. சம்பவமானா நீங்கள் வந்து நீங்கள் தாங்க அதை சொல்லணும். நானே வேலை செஞ்சுட்டு நான் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி இல்ல அப்டேட் இப்போ எங்களுக்கு அந்த கூச்சமா இருக்காதா? இருந்தாலும் எங்களுக்கு இப்போ யார்கிட்ட கேட்கறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஆர்வத்துல. இல்லை, கியூரியாசிட்டி ஓகே தான். பட் ஆனால் என்னென்ன அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, காலம் சொல்லும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே ரசிச்சு கத்துக்கிறப்ப இன்னும் இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன விஷயமாக இருக்கும்? சினிமா தான். சினிமா நம்ம யாருமே முழுசாக கற்றுக்கலாம் முடியாது. அது சாகிற வரைக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதில் நம்ம வந்து அதை எப்படின்னு எஃபெக்டிவாக ஆடியன்ஸுக்கு ஸ்டோரி டெல்லிங்குள்ளே இன்கார்பரேட் பண்ண போகிறோன்றதுல தான். நான் என்ன மாதிரி கதை சொல்கிற ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு யாருமே இல்லை. அப்போது அப்படி ஒரு இதே இல்லாதப்போ நம்ம அதை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கிறோம். ஸோ அந்த ப்ரைடு அந்த ஃபீலுக்குள்ளே இல்லாமல் ஆடியன்ஸுக்கு கூட ஒரு 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 கம்பேனியனாக ஒரு ஃப்ரெண்டாக அவங்களோட லைஃப்பில் ஒருத்தனாக மாறுறதுக்கான முயற்சி தான் எவ்ரி ஸ்டோரி டெல்லரோட ரிலேட் பண்ணிக்கிறது தான். அது நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங்கோட பேட்டர்ன்ஸ் மாறிட்டே இருக்குது, கதைகள் மாறாது, ஸ்டோரி டெல்லிங்கோட பேட்டர்ன்ஸ் மாறும். ஒரு சாதாரண கதையை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றதை பொறுத்து அதோட ரசிப்புத்தன்மை மாறும். ஸோ நமக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கதைகள் நிறையா இருக்குது. ஆனால் அது எப்படி ஒவ்வொரு டைம் டு டைம் நம்ம வந்து அதை அப்டேட்டடாக இல்லை இந்த மனநிலையை எப்படி நம்ம புதுசாக சொல்லலாம். புதுசுங்கிறது இது வரைக்கும் சொல்லப்படாத ஒன்று அப்படி இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. புது விஷயம்னா புதுசாக இருக்காது விஷயம். அது ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், அதில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அது இல்லை எனக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், அதெல்லாம் போனோம்னா நம்ம அந்த ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டிஸ் கம்மியாகிடுது. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டே டு டே நம்ம மற்ற படங்கள் பார்த்து கற்றுக்கிறது, மற்ற மொழி படங்கள் பார்த்து கற்றுக்கிறது. இப்போ நமக்கு எல்லா படங்களையும் பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த எல்லா படங்களோடையும் தான் நம்ம போட்டி போடணும். சும்மானா நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளார சுருக்கி வச்சுக்கிட்டு இங்கே நம்ம தேட்டரிக்கலாக வந்து நம்ம ஒரு 30 நாள் 50 நாள் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த படம் பிடிக்கும், எப்போ வேணாலும் நான் அந்த படம் பார்ப்பேன்ற அளவுக்கு ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வேலை பார்க்கணும். அந்த வேலைக்கு கற்றுக்கணும். இப்போ அது கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஏன்னா இல்லை ஓகே, ஏன்னா அந்த லாங்கிட்டிவிட்டியாக இருக்கட்டும், இப்போ ரொம்ப நாள் மனசில் நிற்கிற படமோ பாடலோ கம்மியாயிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா முன்னாடி ரொம்ப நாள் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு எந்த பிளாட்ஃபார்ம்ஸும் கிடையாது. எய்தர் யூ ஹேவ் டு கோ டு தியேட்டர் ஆர் டெலிவிஷன். அப்போது உங்களுக்கு வந்து அதுதான் ஒரே சோர்ஸ். அப்போது உங்களுக்கு அதில் என்ன வந்துச்சோ அதை மட்டும்தான் திருப்பி 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 கேட்க வேண்டிய கட்டாயம். அது கட்டாயம். இப்போ இருக்கிறது சாய்ஸ். இப்போ நிறைய இருக்குது, எதில் வேணாலும் பாட்டு கேட்கலாம். அது பாட்டு கேட்குறதுக்கே அவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சினிமா இன்னும் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டு பேசணும். இப்போ வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால பீப்புள் ஆர் லைக் ஒரு வெள்ளத்தில் போய் நீங்கள் நீந்தி வர்ற ஒரு ஃபீல் தான். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீந்தி வர்றதுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். சில பேர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க, சில பேர் வந்து கரையேறி உட்காந்துக்குவாங்க, அப்பா சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க.
இவ்வளோ இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படி. ஸோ இப்படி தான் இருக்கே தவிர குறைஞ்சிருச்சு மாறிடுச்சுன்னா எதுவும் அந்த கிடையாது. மாதிரி எதுவும் இல்ல. when choices are many எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்ற கன்ஃபியூஷன் தான் அதோட பாயிண்ட். சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவிட்டி அது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து ஒரு மூவி வெளியே லீக் ஆகுறதா இருக்கட்டும், ஜனநாயகன் இந்த மாதிரி, ஸோ அது வந்து சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து பாதிப்படைகிறது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எல்லா படங்களுக்குமே ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான். அது வந்து எய்தர் அவ்வளோ பணம் போட்டு எடுத்த படமாக இருந்தாலும் அது ஒரு திரைப்படம், ஒரு இப்போ 1 கோடி ரூபாயில் எடுத்தாலும் அது ஒரு திரைப்படம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனால் சரி, அந்த படம் ரிலீஸ் ஆனால் தப்பு அப்படி கிடையாது. எனி ஃபிலிம் பிஃபோர் த ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு தேட்டரில் இருக்கிற படம் ரிலீஸ் ஆகிறதும் தவறு தான். இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்களில் பார்த்து பழகிறவங்க தான் அதை முடிவு பண்ணணும், இது பார்க்கணுமா வேணாமான்னு. திருப்பியும் சாய்ஸஸ் நிறையா வரும், அதை யார் சூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த க்யூரியாசிட்டியில் தேட்டரில் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இங்கேயும் பார்த்துக்கிறேன், அங்கேயும் பார்த்துக்கிறேன்னா இப்போ அது ஓகே ஆகாது. தேட்டரில் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓடிடியில் பார்ப்பாங்க, தேட்டரில் பார்க்க முடியலன்னா ஓடிடியில் பார்ப்பாங்க. இது ரெண்டுமே வந்து கமர்ஷியல்டு. அது இல்லாத எனி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. முன்னா சிடியில் கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ டெலிகிராம் லிங்க்குங்கிறாங்க. இவ்வளோ தூரமாக இறங்கி போய் ஒரு விஷயத்த பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் நல்லது, ஆனால் அதை வழியே தப்பாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு பாத்து இருக்கும் போது நம்ம போய் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? சாக்கடையில் குதிச்சு ஏன் நம்ம நீந்தி பழகணும்? இதுதான் அப்படிதான் நம்ம அதை யோசிக்க முடியும். ஒரு நல்ல நதியில போய் நீங்க குளிச்சு நீராடி அது ஒரு அனுபவமா எடுத்துட்டு போற விஷயத்த சாக்கடையில குதிச்சு அதுல போய் நீராட முடியுமா? அவ்வளவு அவசரம் எதுக்கு? தண்ணி தானே ரெண்டும் அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் ஒரு யாரோ ஒருத்தரோட கழிவு சிந்தனை தான் அது. இது இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் மாற வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா, இல்ல இந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு ரூலா மாத்தினா இந்த மாதிரி சரி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது இன்னைக்கு நான் சொல்ல, இது எப்போ சொன்னது, இன்னமும் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் திருந்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. திருடனாய் பார்த்து ஒவ்வொரு மனிதனும் திருடன் நான் சொல்ல, திருடன் யாரோ அவன் பார்த்து திருந்தலைன்னா திருட்டை ஒழிக்க முடியாது. ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் இதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துட்டே இருக்கா? இப்போ சின்ன வயசுல இருந்து ஓகே இந்த விஷயம் மாறிட்டா நல்லா இருக்கும், இந்த விஷயம் மாறிட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இல்லை, எதுவும் மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதை போய் மாற்றுவீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, நமக்கு அந்த சிந்தனை இருக்கு. எனக்கு வந்து நான் என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் மாற்றம். எனக்கு எதில் மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் மாற்றிக்கிட்டு நான் இருந்துக்கணும். இன்னொருத்தங்களை மாற்ற முயற்சி பண்ணுறதுன்றது முட்டாள்தனம். ஏன்னா திருப்பி நான் சொல்கிறேன், நான் உணர்ந்த உணர்வுகளையும் நான் சுவாசித்த காற்றையும் நான் குடித்த தண்ணியும் எல்லாரும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது எனக்கு சரின்னு படுறது எல்லாருக்கும் சரின்னு படணுன்ற அவசியம் இல்லை. இப்போது நம்மளோட பதட்டமும் இன்செக்யூர்ட் ஃபீலும் அதிகம்தான் ஆகுமே தவிர மாற்ற முயற்சிக்கும் போது அது சரியாகுமான்னு எனக்கு தெரில. அன்லெஸ் அண்ட் அன்டில் எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் கனெக்டட், அவங்க எல்லாருக்குமே இது சரின்னு தோன்ற வரைக்கும் இங்கே எதுவும் மாறாது. நம்ம எல்லாமே நெட்வொர்க் தானே, நம்ம எல்லாமே ஒரு நியூரல் நெட்வொர்க் மாதிரி, யூனிவர்ஸில் இருக்கிற அந்த இது மாதிரி நம்மளோட பிரெயின் நியூரான்ஸ் மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வைப்ரேஷனை வெளியில் விடுறோம். எய்தர் அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு அக்செப்டபிள் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, இல்லை அது இது பண்ணுற மாதிரி, அதாவது புறந்தள்ளுற ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் ஆகி எல்லாரும் ஒரே காமனான தாட் ப்ராசஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். அது வரைக்கும் சேஞ்சஸ்லாம் நடக்காது. அதுவே ஒரு பெரிய கஷ்டம். அது யோசிக்கிறப்பே எப்படி நடக்கும் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நடக்கும். ஓகே, மனிதர்கள் தானே நம்மலாம், வேற யாராவது வேற எதுவுமே கிடையாது. அப்போ மனிதன் டு மனிதன் கனெக்ட் ஆக முடியலன்னா அப்போ வேற எதுலையுமே கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகுங்கிறது இப்போ நடக்கலைங்கிறதுக்காக நடக்காதுன்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ நடக்கலை, இப்போதைக்கு என்னால் எதையும் மாற்ற முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருச்சு, எல்லாரும் கனெக்ட் ஆகிட்டாங்க அண்டர் ஒன் பிக் மைண்ட் அப்படின்னு, அது எல்லாரும் ஒரே சிந்தனைக்குள்ளே வரலாம். அது எங்கன்னா வெறுப்பில் வந்துடுவாங்க, அதில் இணைஞ்சிருவாங்க. அந்த வெறுப்பில் இணையிறவங்கனால எந்த மாற்றம் உருவாக்க முடியும்னா ஒன்றுமே உருவாக்க முடியாது. அன்பில் இணையிறது மட்டும்தான் மாற்றங்களை உருவாக்கும். வெறுப்பில் இணையிறது எல்லாமே அழிவுகளை தான் ஏற்படுத்தும். நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. உலகம் அப்படிதானே இருக்கு. நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடக்குது, நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்ல, எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்கோங்கிறத நம்ம நம்ப மறுக்கிறோங்கிறதான் நம்மளோட நடந்துட்டு இருக்கு. அது எங்க நம்ம கிட்ட வரப்போகுது அப்படின்ற மாதிரி, நம்ம கிட்ட வந்துருச்சுங்கிறதே நம்மளால ஏத்துக்க முடியாத விஷயத்த
எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கேயோ விஷயம் மேப்ல இருக்கு, அது எப்படி நம்ம வீட்டு கிச்சன்ல வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு யோசிக்கிறப்ப. கிச்சனில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. வந்துருச்சு. உங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னா என்னவாக இருக்கும் சார்? என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னா நம்ம தான் அப்படி தானே இருக்கணும். ஆமா. மனநிலை தான், நம்ம மனநிலை எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். எல்லா உணர்வுகளுக்கும் ஒரே இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற மனசு இருக்கிறவங்க யாராவது நம்ம கூட இருந்தாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஃபேமிலி அவங்களுக்காக தானே இல்லை. இப்போ நான் தூங்கி எந்திரிச்சா யாருக்காக தூங்கி எந்திரிக்கணும்னு ஒரு சிந்தனை எனக்கு கொடுக்கறது குடும்பம் தானே. ஸோ அப்படி தான் நம்ம அது ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியாது. என்னோட லைஃபோட மீனிங் நம்மளை உருவாக்கிக்கிறோம், அதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தருக்காக வாழ்றோம் அப்படின்றப்ப தான் அது ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன் நான் இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிக்கணுன்ற நான் கேள்விக்கு பதில் என் குடும்பம், அவ்வளோதான் பாயிண்ட். அது இல்லைன்னா நான் ஏன் தூங்கி எந்திரிக்க போகிறேன்? தூங்கினா முழிப்பு வரும், எந்திரிச்சிக்க, அப்படி இல்லை. எந்திரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஒரு ஏக்கம் இருக்கு. ஆமாம். நம்ம சுத்தி வச்சுக்கிற நண்பர்கள் இப்ப எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கதாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன், இல்ல நம்மளுடைய தப்பை நமக்கு சுட்டி காட்டுற மாதிரி நண்பர்கள், இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எவால்வ் பண்ணும்? கண்டிப்பாக அந்த மாதிரி நண்பர்கள் மட்டும்தான் இவால்வேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இவால்வ் ஆகணும்னா நம்மளை வந்து எந்த ஒரு பயாஸ்டாவும் யோசிக்காம நம்ம தவறு பண்ணோம்னா அதை முதல்ல சுட்டி காட்டுற நண்பர்கள் தான் நமக்கு வளர்றதுக்கு உதவுவாங்க, நம்மளை வாழ வைப்பாங்க. நம்ம ஒன்று தவறு பண்ணும்போது அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இல்லை அப்படின்னா, நம்ம நல்லது பண்ணும்போது அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தான் அப்படி தான் இருப்பாங்க. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம அவங்க ஏதாவது நல்லது பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது நட்பே கிடையாது பேசிக்கலி. நான் உண்மையான நண்பர்கள் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டுவாங்க. இப்போ பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு கிரிட்டிக் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். லைக் அது உரிமையாக சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களோட நம்ம வேல்யூவும் பண்ணுவோம், பட் ஆனால் ஒரு கிரிட்டிக் இருக்கிறது வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? தேவைப்படலை. ஆமாம். கிரிட்டிக்னு எப்படி சொல்ல போகிறோம், என்ன குட் வே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசணும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதுதான், அது கிரிட்டிக்ஸ் தானே, அது வேணும். ஆனால் உங்களோட பர்சனல் இதுக்கு வந்து நீங்கள் தான் கிரிட்டிக். நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்கீங்கிறது தான் நம்மளோட லைஃபோட க்ரோத்து. மற்றவங்கள விட எப்படி பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. மற்றவங்கள விட யாராலையும் பெட்டராக இருக்க முடியாது. நம்மளால் பெட்டராக இருக்க முடியலன்னா, பெட்டர் ஆளாக இருக்க முடியலன்னா நம்ம வேறு யாரு கூடயும் பெட்டராக இருக்க முடியாது. ஓகே. அண்ட் உங்களோட இதில் இப்பயுமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு வீடியோ, எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்க ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். நெல்சன் சார் வந்து நீங்கள் ஏடியா ஜாயின் பண்ண டைமில் ஒரு வீடியோ, அது இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப எத்தனை டைம் பார்த்தாலும் சிரிப்பு வர ஒரு வீடியோவாக இருக்குது. உங்களுக்கு அந்த தருணம்லாம் இப்போ ஞாபகம் வைக்கிறப்பையும் ஓகே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்குது யோசிக்கிறப்ப? இல்லை, நான் ஆக்சுவலி சீரியஸாக பண்ணது அவர் காமெடியாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணார் பேசிக்கலி. ஆனால் அது ஒரு டார்க் காமெடி தான் வச்சுக்கோங்களேன். நான் சீரியஸாகவே அப்படிப்பட்ட ஆள் தான். நான் குப்புறப்படுத்திட்டு தான் இருப்பேன். நான் எப்போ பார்த்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன் என்னோட டைமில். மேபி அது அவருக்கு ஃபன்னியராக ரொம்ப ஃபீல் ஆகிருக்கும். நான் குப்புறப்படுத்திட்டு ஏதாவது யோசிச்சுட்டு புள்ள பிடிங்கிட்டு இருக்கிற வேற யோசிச்சு இதில் பின்னே எரியும் அந்த மாதிரி ஏதாவது, அப்படி ஒரு ஆள் தான் அவர். என்னை பார்த்தப்பெல்லாம் நான் அந்த மாதிரி சூழலில் தான் அவருக்கு நான் என்கவுண்டர் ஆகிருக்கேன். ஆமாம், நான் எங்கள் ரூமுக்கு வரும்போது நான் குப்புறப்படுத்திட்டு ஏதாவது லேப்டாப்பில் நோண்டிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறமும் ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலில் பெட்லாம் இருக்கும். பெட் இருக்கும்போது போய் அதில் யாராவது உட்காருவாங்களா? அதில் போய் படுத்துட்டு நம்ம ஃபுல்லாக எழுதுறது போகிறது வர்றது, அவர் சொன்ன வேலைகள்லாம் குப்புறப்படுத்திட்டு காலாட்டிகிட்டே பார்க்கறது தான். அது என்றைக்குமே ஒரு நாள் கூட அவர் வந்து தப்பு எல்லாம் வந்துருச்சு உட்காந்து ஸ்ட்ரிக்டாக வேலை செய்ய அப்படிலாம் இல்லை. இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஸோ அது வந்து ஆஃபீஸில் அவர் மென்ஷன் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனரில் அப்படி தான் அவர் இது பண்ணுவார். நானே பயங்கரமாக இன்றைக்கி சிரிக்கணும்னா அந்த வீடியோ பார்த்து தான் நானே சிரிப்பேன். எனக்கு திடீர்னு நமக்கு ஒரு பர்சனல் இல்லை, அது ரொம்ப பர்சனல். இப்போ வேறு யாரை பற்றியாவது காமெடி பண்ணி ஒரு மாதிரி மிமிக்ரி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இன்னொருத்தரோட இது. நம்மளை பற்றி பேசும்போது அது எல்லாருக்கும் சிரிப்பு வருது, நமக்குமே சிரிப்பு வருதுன்றது ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் அதோட ஸ்பெஷலான ஒரு விஷயம். யாரையுமே ஹார்ம் பண்ணாம ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு தருணம் அது வந்து அவரோட நேச்சுரலி அவர் இஸ் கிஃப்டட். அந்த மாதிரி ஒரு சாதாரணமா சீரியஸான விஷயத்தையே காமெடியா அவரால் படமா எடுக்கும். அது அந்த ஃப்ளோல வந்து நான் வந்து இவருக்கு அசிஸ்டண்டா டைரக்டரா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்ல, அவர் இப்போ ஃப்ளோல இல்லை, அவர் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா நான் வந்து அவர் ரொம்ப நொயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆளு. இது எப்படிண்ணே, அது எப்படிண்ணே, அண்ணே இது எப்படிண்ணே, அது எப்படிண்ணே, இது ஏண்ணே, இது எதுக்குண்ணே இப்படின்னு சொல்லிட்டு டேய் சும்மா இப்படிதான் அவர்கிட்ட ஸ்பாட்ல இருப்பார்.
பட் ஆனால் நான் கேட்குற கேள்வியில் ரொம்ப அபத்தமாலாம் இருக்காது. எனக்கு ஏதாவது புரியல, கியூரியஸ் கிடையாது. நீங்கள் அங்கே போய் கியூரியஸாலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ஒர்க். யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். கியூரியஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வர்றதுக்கு இல்லை நம்ம வேலை. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அது கிடையாது. இங்கே இது நடக்குது, இதுக்கு நான் இது செய்யணுன்ற அளவுக்கு உங்களுக்கு வேணும். அப்போ இது என்ன செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல என்ன நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, இப்போ இதில் எங்கே எப்படி திரும்புறாங்க போகிறாங்க, பேக்ரவுண்டில் நான் ஏதாவது ஒர்க் பண்ணணுமா, இல்லை இங்கே ஏதாவது கொண்டு வரணுமா, ஆளுங்களை கூட்டு வரணுமா, எத்தனை ஆர்டிஸ்ட் இந்த ஷாட்டில் இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே நான் முன்கூட்டியே இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெடி பண்ணணும். கேட்டுட்டு தென் அவங்க கூப்பிடும் போது அவங்க ரெடியாக வந்து அந்த இடத்துல நிற்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒர்க் நடக்கும். இவருங்க போட்டு ரெடி பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் பிளான் பண்ணிட்டு அவங்கள கூட்டு அண்ணன் அவங்க அங்கே இருக்காங்க, இவங்க எங்கே இருக்காங்க, நான் போய் கேரவனில் இப்போ தான் கூப்பிட போகிறேன்ட்டு போனால் அது அவ்வளோதான். அது நல்லா இருக்குது. பிளானிங்லேயே நம்ம அதை புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கணும். அதில் எனக்கு ஒரு டவுட்லாம் வரும் இல்லையா, அதை கேட்கும்போது சும்மா போயிடுவார். ஸோ அப்படி ஒரு ஆள் தான் நான். ஸோ அதனால் நிறைய இந்த மாதிரி தொணன்னு அவர்கிட்ட கேட்குறது, தென் என்னோட அரசியல்லாம் வந்து ஓப்பனாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படிலாம். அது ரொம்ப யங்காக ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசினா ஆப்வியஸ்லி அவருக்கு அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும். இவன் யாரோ பைத்தியக்காரன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கலெக்டிவா. ஆனால் எங்கேயுமே ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்ல வெளில போய் என்னைக்குமே இருந்ததில்லை ரெண்டு பேரும். வேலைக்கு வேலை இல்லை, மற்ற நேரத்தில் அவர் ஜாலியா இருந்தாருன்னா நாங்க ஜாலி, அவர் இல்லைன்னா நாங்க ஜாலி, இப்படிதான் அது இருக்கும். அப்படிதான் அது இருக்கும். அண்ட் இப்போ அவர் நீங்க அங்க ஏடியா இருந்தப்ப அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஏடிஸ் கிட்ட டீல் பண்றது, இது அங்க இருந்து எடுத்த லெசன்ஸ், அங்க இருந்து எடுத்த அவருடைய குணங்கள் எல்லாமே இங்க ஹெல்ப் இல்ல. அப்படி பண்ண மாட்டேன் நான். அது தப்பு இல்ல. நான் அவர் அப்படியே காப்பி பண்ற மாதிரி ஆயிடும்ல. எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நான் எப்படியுமே பாக்குறது வந்து எனக்கு அந்த ரெகுலர் கல்ச்சரல் அந்த அந்த கார்பரேட் கல்ச்சர் எனக்கு செட் ஆகாது. வந்தவொடனே எந்திரிச்சு நிற்கிறது, வணக்கம் சார், குட் மார்னிங், அது சொல்கிறது. அதில் நீ பாட்டுக்கு படுத்து தூங்கு, எனக்கு நான் கேட்ட வேலை நடந்துச்சுன்னா நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு வேலை நடக்கணும், அந்த வேலை உனக்கு புரிஞ்சிருக்கணும். இவ்வளோதான் என்னோட பாயிண்ட். புரியாமல் நான் உட்காந்து உன்னை கூப்பிட்டு உட்காந்து இது என்ன பண்ணு தருமா, இது எதுக்கு பண்ணு தருமா அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை என் வேலை. எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. So when crores of money is being invested, we should protect it in every way possible. அதை நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதும் அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அர்த்தம், பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம். ஸோ அதுக்கெல்லாம் மைண்ட் செட் ஆகி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான்னா அவன் வேலை பார்ப்பான். அவனை போய் நம்ம வேலை செய்யடான்னு சொல்ல தேவையில்லை. ஸோ அப்படி தான் நான் என்னோட டீம்ஸை வந்து ரெடி பண்ணுவேன். அது சின்சியராக ஒரு விஷயத்தை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காத ஒரு மனசு இருக்கிற பசங்க வேணும். சரி ஒரு ஜாலியாக இருக்காரு, அவரை ஏமாத்திடலான்னு நினச்சானா அவன் அவனே ஏமாத்திக்கிறான்றதான் அர்த்தம். ஆனால் அவனே ஏமாத்திக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் வரைக்கும் போதுமானது. வேலை செய்கிற இடத்துல அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அவனை மட்டும் ஏமாத்தலை, அவனை நம்பி இருக்கிற ஹோல் குரூவே ஏமாத்துறான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம அப்படியே பார்த்து கண்டுபிடிச்சு அமைச்சிடுறது. இப்போ வரைக்குமே உங்களுக்கு இருக்க ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன? பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குன்னா, ஆமாம், ஒரு எங்கள் பொண்ணு என் பசங்க பெருமைப்படுற மாதிரி ஒரு அப்பாவை வாழ்ந்துடணும். ஓகே, நடந்திருக்குமே சின்ன சின்ன விஷயங்களையும் பெருமை. இப்போதாங்க ஒரு வயசு ஆகுது. டக்குன்னு வந்தா ஸ்க்ரீனில் வந்தா பார்க்கறது, அந்த மாதிரி வந்தோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த சிரிப்பு, அதுலலாம் ஒரு பேர் இல்லை. அவங்க பெருமைப்படுறதுன்னா நீங்கள் முன்னாடி ஒன்று கேட்டிங்கள, பெருமைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அது இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மளை பார்த்து பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கணுன்றது ஆசை. அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபாதரா இதெல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு, நான் இப்பெல்லாம் வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்னென்ன இருக்கு உங்க மைண்ட்ல? ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை. நம்ம ஒரு வாழ்க்கையில் இருக்கோம், அந்த வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் இருக்கிற ஒரு குழந்தையா அது இருந்தாலே போதும். ஆனால் வாழ்க்கைங்கிறதே இட்ஸ் நாட் அபவுட் பிளேசஸ், இட்ஸ் அபவுட் பர்சன்ஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கிற மனநிலையை உருவாக்கிட்டோன்னாலே அவங்களுக்கு வந்துருவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் பிளேஸ். நம்ம வந்து நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் என்னை கூப்பிட்டு போகலாம், எங்கே வேணாலும் என் கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்சவங்க என் கூட இருந்தாங்கன்னா அது எனக்கு போதும், அவ்வளோதான். இது நான் யார் கூட இருக்குங்கிறது தான் எனக்கு முக்கியம். இந்த ஒரு படம் என்னுடைய வாழ்க்கையே மாத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு படம். இன்னும் நெருப்புடாக்கு அப்புறம் கபாலி தான் நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்த வருது. கனா ஆஸ் அ டைரக்டர். ஸோ ஏன்னா நார்மலாக எல்லோரும் ஒரு காமெடியாக
ஒரு மாதிரி சிங்கராக பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்னை பார்க்க வச்ச படம் ஆனால் ஸோ கொஞ்சம் சீரியஸ் பர்சன் தான் இவன் உண்மையாலுமே. அந்த இமேஜ் உடைக்கிறதே ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா இருந்ததா? அது நம்ம அதுக்காக மெனக்கட்டோம்னா நடக்காதுங்க. நம்ம எப்படி ஃப்ளோவாக நம்மளோட சிந்தனையில் விடுறோமோ அது ஒரு நாள் அதை நிகழ்த்திடும். உடனே நடக்குமானா நடக்காது, ஆனால் ஒரு நாள் நடக்கும். அது இமேஜ்ன்றது அந்தந்த நேரத்துக்காக தானே. என்ன முதல் முறையாக எப்படி என்கவுண்டர் பண்ணுறாங்களோ அதான் என் மேலே இருக்க இமேஜ். இதுதான் என் மேலே ஒரு இமேஜ் இருக்குன்னா என்னை ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறவங்க என்னவா என்னை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னை காமெடி பண்ணவனா தெரிஞ்சுக்கிறவங்க இன்னமும் என்னை காமெடியாக தான் பார்ப்பாங்க. என்னை வந்து ஒரு பாடகராக தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே பாடகராக தான் பார்ப்பாங்க. என்னை ஒரு லிரிசிஸ்டாக பார்த்தவங்க எல்லாருமே லிரிசிஸ்டாக தான் பார்ப்பாங்க. என்னை கனா படத்தோட டைலாக் ரைட்டராக பார்க்குறாங்கன்னா டைலாக் ரைட்டராக பார்ப்பாங்க. கனாவோட டைரக்டராக பார்க்குறாங்கன்னா டைரக்டராக பார்ப்பாங்க. ஸோ என்னவா நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் ஆகிருக்கோம், அவங்க மனசில் என்னவா பதிஞ்சிருக்குமோ அதுதான் நம்ம மேலே இருக்கிற இமேஜ். ஸோ அதை நம்ம மாற்ற முயற்சி பண்ணவே முடியாது, மாற்றவும் முடியாது. அப்போ அதுக்கு பெருசாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணதான் அது நடக்கும். இப்போ நான் நெருப்புடாவை தாண்டி ரஜினி சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அதை விட பெரிய ஹிட்டாக ஆயிடுச்சுன்னா அப்போது என்ன ஒரு டைரக்டராகவும் ஒரு இதாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது இமேஜ்ன்றது வந்து அதான் அந்தந்த நேரத்துக்கான அறிமுகம் தான். அது முதல் அறிமுகமாக அது இருக்கிறதுனால அது இமேஜாக மாறிடுது. அந்த இம்ப்ரெஷன் தான் இமேஜாக மாறுது. அடிக்கடி அது மாதிரிமா இப்போ நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், பாடியிருக்கேன், நான் பாடின பாட்டு ஒருத்தர் கேட்டுருச்சு, அவர் என்ன பாடகராக பார்க்குறாரு, அடுத்து என் வாய்ஸ் கேட்ட உடனே அவருக்கு ரீகலெக்ட் ஆகும், இது அவர் பாடினதா இருக்குமா, ஆமா அவர் தான் பாடியிருக்காரு, அப்போ என் மேல அது இன்னும் இமேஜா மாறும். ஸோ அப்படிதான் இது செட் ஆகுது. ஆமா ஆமா, அதை நமக்கு மாற்ற முடியாது, மாற்ற கஷ்டப்படுறது வேஸ்ட். நம்ம வேலையை நம்ம சரியா பண்ணாலே அதுவே அதுக்கேற்றதை வாங்கிக்கும். சரி, கிவிங் சோ மச் கிளாரிட்டி சார். சீரியஸா இப்போ ஒரு கேள்வினா அது பதிலா தாண்டி ஒரு பாடமா வருது. அப்படியா வருது? ஆமா சார், இதை முதல்ல கம்மி பண்ணணும் இனிமேல். இல்ல இதுதான் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இல்ல, இது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. நீங்க என்ன தெரியும், ஸோ யூ நோ வாட் ஐ எம் ஃப்ரம். அப்போ என்ன தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, இவனே ஏதாவது பேசிட்டே இருக்கான், அப்படிதான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அகெயின் அதுவும் அந்த இமேஜ் பில்டான விதம். ஸோ அந்த இப்போ நான் வந்து ஒரு சொன்ன மாதிரி ரஜினி சாரை வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டோம், ஒரு பிளாக் பஸ்டர் 1000 crores எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் நான் பேசுறத பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் எடுத்து போட்டு இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பட் அதனால நம்ம வந்து பேசுறதை நிறுத்த போறது இல்லை, நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்க போகிறோம். நீங்கள் கேட்குறப்ப கேட்டுக்குங்கிறதா என் பாயிண்ட். ஓகே, உங்ககிட்ட நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயமா, அது தெரிலங்க. நான் தேடிக்கிட்டு இருக்கேன், மாற்ற முடியல அப்படின்றது தான் என் கூடவே இருக்கு. அதை நம்ம ஏன் அதை போய் மாற்றணும்னு யோசிச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அது, ஏன்னா இருக்கிறது நம்மளை எதுவும் தொல்லை பண்ணலை அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. அதையே மாற்றணும், ஆல்ரெடி அப்படித்தானே இருக்கு. நமக்கு மாற்றணும்னு வீடு மாற்றணும் அப்படி வேணா சொல்லலாம். பொருட்களில் என்னென்ன மாற்றிக்கணும், அடுத்த ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடான கார் வாங்கணும், இப்படி வேணா மாற்றலாமே தவிர நம்மளை இப்படி இருந்ததுனால தான் இவ்வளோ வந்திருக்கும். இதை மாற்றிட்டு நம்ம என்ன எல்லாமே போகுது. நமக்கு பொறுமையாக தான் வரும் அப்படின்னா பொறுமையாக தான் வரும். நம்ம போய் ஃபாஸ்ட் பேஸில் நம்ம போய் சிறப்பு வழி தரிசனம்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம உட்காந்துருக்கோம் ஒவ்வொரு இடமா பேட்சா திருப்பதியில் விடுற மாதிரி எல்லாம் ரூம்குள்ளார உட்காந்துருக்கோம். இப்போ அந்த பேட்சா போனால் ஒரு வாட்டி உள்ளே விடுவாங்கல்ல, அப்போ போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இப்போ யாராவது நம்ம மேலே வச்ச ஒரு டவுட்டாக இருக்கலாம், அந்த டவுட்டே நமக்குள்ள வந்து ஒரு சக்ஸஸை தூண்டி விடுற ஒரு விஷயமா இருக்கு. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னை நம்பாதவங்களுக்கு நான் நிரூபிக்க முயற்சி பண்ணவே மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. அது கேள்வியே கிட்ட வர விடுறது இல்லை. எனக்கு என்ன நம்பலைன்னா ஓகே, அது உங்களோட விருப்பம். நான் என்ன நம்பிதான் ஆகணும்னு நான் இப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்பாதவங்க கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாங்க, சாதிச்சாலும் நம்ப மாட்டாங்க, அவங்க எதுக்குமே நம்ப மாட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும். என் நம்பாதவன் தான் எனக்கு வைராக்கியம் கொடுக்குறான்னா அவனை நான் எதிரியா பார்த்தா மட்டும் தான் நடக்கும். நான் ஏன் எதிரியா பார்க்கணும்? எதிரியா ஏன் பார்க்கணும்? எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு நிறைய தகுதி இருக்கு. அதனால நம்ம அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நம்பலையா, தட்ஸ் யுவர் பர்செப்ஷன், விட்டுருங்க, ஓகே ஃபைன். அது உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நம்பலை, அப்போ நான் ஏன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? நான் நம்புறவங்க ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க நம்பிக்கையை உடச்சிடாமல் பார்த்துக்கிறது தான் என் வேலை. அதுதான் என் வேலை. அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன். என்னை நம்புறவங்க இவன் நல்லா வருவான் அப்படின்னு நம்புறாங்கன்னா அவங்களுக்காக நல்லா வரணும். நம்பாதவெல்லாம் அப்புறம் வரப்போறான்னு கேட்டானா சரிங்க, நான் சந்தோஷம், அவ்வளோதான். உங்களுக்காகலாம் நான் மாறிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஜெயிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் வெற்றிங்கிறது என்னன்னு, என் வெற்றி என்னன்றது எனக்கு தெரியும்.
அதை அடைஞ்சிட்டேன்னா இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த அளவு அந்த ஆமா, அது எனக்கு தெரியும். ஏன்னா அப்பதான் நம்மளால சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். உலகத்தோட பார்வையில இதுதான் வெற்றி அப்படின்றதுக்காக நான் வாழ முடியாது. நான் அந்த மாதிரி உலகத்துக்காக வாழ்றோம் அப்படி கிடையாது. நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியுமே உலகம் தான் நம்மளை தீர்மானிக்குதுன்னா இல்லை. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணா மட்டும்தான் உலகம் நம்மளை அக்செப்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும். கான்ஃபிடன்ஸ். ஆமா, அதுக்கு தான் வேலை பார்க்கணும். அண்ட் இப்போ நீங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ரசிகனா இருந்து மிக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாயா இருந்து வந்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபேன் பாய் ஜேர்னியை யோசிக்கிறப்ப எப்படி இருக்கு? யாருக்கான அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா இருந்திருக்கு? நம்ம சின்ன வயசுல வந்து இருந்து ஆரம்பிச்சா அது ஒரு கலெக்டிவான ஒரு ஃபேன் பாயிசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தளபதி ரிலீஸ் அப்போ தளபதி டிஷர்ட் வாங்கி போட்டு போகிறோம். அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விஜயகாந்த் சார் ஃபேன். நான் ஒருத்தன் தான் வந்து தளபதி டிஷர்ட் போட்டு குண்டு விளையாட போகிறேன். அப்போது என்னை வந்து விளையாட்டுக்கு சேர்த்துக்கல. ஏன்னா எல்லாரும் சீரியஸான விஜயகாந்த் ஃபேன்ஸு. நீ வந்து விஜயகாந்த் ஃபேனாக இருந்தால் தான் நான் அவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்குவேன் அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போ ஃபேனுன்னா என்னன்னே புரியாத வயசு. ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வயசு 6 வயசு. நான் 1ஆவது படிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் அது குண்டு விளையாடுறது அந்த ஊரில் அது நடக்கிறது. அப்போ என்ன அந்த டிஷர்ட் போட்டதுனால பசங்க எல்லாம் எனக்கு சீனியர்ஸ் தான் எல்லாரும். நான் எல்லாம் ஒரு 5ஆவது 6ஆவது 8ஆவது இந்த பசங்க கூட தான் நம்ம போய் விளையாடுறதுன்றதுனால யாருமே சேர்த்துக்கல என்ன. சரி, என்ன அப்போ நான் ரஜினி ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஷர்ட்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வாலி படம் ரிலீஸ் ஆகுது. வாலி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் தீவிர அஜித் ஃபேன்ஸு. அப்படியே ஃபுல்லாக காலேஜ் வரைக்கும் அப்படியே வருது அஜித் ஃபேன்ஸு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து அதனால் என்னை நண்பர்கள் வந்து என்னை ஒரு மாதிரி வட்டம் போட்டு ஒரு மாதிரி குஜிலி மஸ்து பண்ணுவாங்க. அப்படி ஒன்று பண்ணி நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே நம்ம வந்து என்ன ஃபேன்ஸாக இருந்து நம்மளை சொல்லி நாளைக்கு நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், எங்கேயாவது வேலைக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்புறம் விட்டாச்சு. தென் கத்தி படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஐ ஃபெல் ஃபார் விஜய் சார் மேல். தென் அது கத்தியிலேருந்து ஃபுல்லாக விஜய் சாரோட படங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அப்புறம் அந்த மாதிரி இப்போ அவரு கமல் சார் ஃபேனாக இருந்து நான் எப்போவுமே இருந்திருக்கேன் எனக்கு தெரியாமல். ஏன்னா நான் எல்லாமே இன்ஸ்பயர் ஆகிறது எல்லாமே அவரோட ஒர்க்ஸில் தான். அது என்னன்னா நான் ரொம்ப எஜுகேட்டிவான ஒரு ஃபீலுக்குள்ளே போயிட்டேன். நான் வந்து எப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எப்படி பாடுறாங்க அதை மிமிக்ரி பண்ணி பார்க்குறது. அவர் அந்த மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி பாட்டெல்லாம் வந்து எத்தனையோ வாட்டி நான் வந்து அவர் மாதிரியே பாடணும் மிமிக்ரியில் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். மியூசிக் தெரியாதுன்றதால அப்படியே விட்டுருவேன். ஸோ அப்படி நிறையா அவரோட ஒர்க்ஸு, அவரோட டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸு, அவரோட லிரிக்கல் ப்ரில்லியன்ஸு, அவரோட சிங்கிங் ப்ரில்லியன்ஸு, இப்போ நான் எல்லாத்துலேயும் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு நான் எங்கே யாருக்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கேன்னு பார்த்தா கமல் சாரோட எல்லா ஒர்க்ஸுமே நான் அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இப்படி எல்லாருக்குமே கலெக்டிவாக நான் ஃபேனாக இருந்திருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் சினிமா அப்படின்ற மாதிரி. இப்போது பாடி பறந்த கிள்ளி பாடலை வந்து நான் வந்து எத்தனை வாட்டி பாடி பார்த்துருப்பேன் அந்த வயசுலன்றது எனக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து சினிமா என்னை கலெக்டிவாக இது பண்ணுச்சு. யாருக்கும் பர்டிகுலராக ஃபேன் அப்படின்ற ஒரு இதில் என்னால் ஃபிக்ஸ் ஆகாமல் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு மைண்டும் இருந்தது. தென் ஒரு பாயிண்டில் ஒரு ஃபேனாகவும் நல்ல இது ஒன்ஸ் நீங்கள் உள்ள ஓவர்ஃப்ளோவாக தாட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ வில் லைக் யா நான் ஓப்பனாக ஆமாம் இவரோட ஃபேனுன்றதை நம்ம சொல்லுவோம். இது இந்த 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 இதில் வந்து எனக்கு என்னென்னா நான் வந்து இவங்களெல்லாம் ரசிக்கும் போது அவங்க கூட சேர்ந்து சினிமாவே ரசிச்சிட்டேன். ஸோ எப்படி நம்ம அப்படி ஒரு ஒர்க்கை எடுத்துகிட்டு வர முடியும், அப்படி ஒரு வேலை பார்க்க முடியும். நடிப்பு இப்போ ஃபேன்ஸ்னாலே ஆக்டர்ஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் நான் நிறைய ஆமாம் ஒரு படைப்புக்கு இப்போ ஆயுத எழுத்து படம் பார்த்துட்டு நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா எல்லா கிராஃப்ட்ஸையும் என்னால் அப்போ யோசிக்க முடிஞ்சிருக்குங்கிறதுனால தான். டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பராக ஒன்று பண்ண முடியும், அவர் தான் எல்லாத்தையும் புல் பண்ணுற ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுற பப்பட்ரி ஷோவோட இவர் அப்படின்றதெல்லாம் கிரியேட்டர் அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்போ லேட்டரான் தான் புரிய ஆரம்பிக்குது. அப்போது தென் ஐ மேட் மை டிசிஷன்ஸ் டு பிகம் அ டைரக்டர். அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து கிராஜுவலாக நான் புரிஞ்சுக்கிட்ட இதோட ப்ராசஸ். எடுத்தோடனே ஒரு ஒன் ஃபைன் டே எஸ் சினிமா தான் அப்படிலாம் இல்லை. எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கூடையும் எல்லாரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எல்லாரோட ஒர்க்கும் நம்மளை வந்து எமோஷ்னலி ட்ரைவ் பண்ணுது. So when you are getting emotional towards something, it will make you to get closer to you. ஸோ அதுதான் சினிமா எனக்கு கொடுத்தது. அதுதான் இந்த ஃபேண்டம் எனக்கு கிரியேட் பண்ணது. இன்னும் க்ளோஸாக போய் அதை வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்
எனக்கு கிடைச்சு. சினிமா தான் நம்ம வளர்த்துருக்கு, நம்மளை எவால்வ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி இருக்கப்ப இந்த ஒரு விஷயம், ஒரு டயலாகா இருக்கலாம், ஒரு பாட்டா இருக்கலாம், எப்பயுமே எனக்கு நான் டவுன் ஆனாலும் அந்த பாட்டு தான் நான் கேட்பேன், அந்த படம் தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னா என்ன படமா இருக்கும், என் பாடலா இருக்கும்? அப்படி டவுன் ஆனா அப்படிலாம் இல்லைங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ கடந்து வந்தாச்சு எல்லாமே வச்சுக்கோங்க. ஒரு ஜென் மோட்ல இருக்கீங்க. வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் தெரியல எனக்கு. நான் அவ்வளோ இமோஷனலாக நான் ரியாக்ட் பண்ற ஆள் இல்லை இப்போ. எதுலயும் சார்ந்து நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது, நம்மளை ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இல்லை, எதுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம்னா அதுவே சரியாயிரும். ஹீல் ஆகிடும். அது எனக்கு பயமே இந்த இமோஷனல் இன்வால்வ்மெண்ட் தான். அது நம்மளை ஒரு மாதிரி பிரேக் பண்ணும். அதனால டோட்டலி டிட்டாச்மெண்ட்டுங்கிறது ரொம்ப டிட்டாச்மெண்ட் பழகுக அப்படின்றது தான். ஆமாம், அது எனிதிங். You should get detached with things. Yes. You should be ready for that. Detachment எவ்வளவு முக்கியம் சார்? You should be ready. Ready to be If detached. you are not prepared, you won't be ready. ரெடிக்கு அதான் அர்த்தம். அக்செப்ட் பண்ணி கஷ்டப்பட்டு போ அப்படி இல்லை, ப்ரிப்பேர்டாக இரு, ரெடியாக இரு. எப்போ வேணாலும் நடக்கலாம். உனக்கு டிட்டாச்மெண்ட்டுங்கிறது லைஃபோட அதுதான் மாறாத ஒன்று. ஹார்ஷ் ரியாலிட்டி. எஸ், டெத்து டிட்டாச்மெண்ட்டு தான் அல்டிமேட். ஸோ அந்த டிட்டாச்மெண்ட்டு எல்லாருக்கும் உண்டு. இங்கே யாருமே உலகம் போகிற போக்கில் அத்தனை வருஷம் வாழ்ந்துட முடியாது. அதுதான் டிட்டாச்மெண்ட். அதுதான் பயமும். அதுதான் பயப்பட தேவையில்லை. அதுக்கு பயப்பட தேவையில்லை. பயந்தா பிறந்திருக்கவே மாட்டோம். ஆமா. நம்ம பிறந்திருக்கோன்னா ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ஒரு தடவையாவது நம்ம ஃபீல் பண்ணிட்டு செத்துறணும். அவ்வளோதான் பாயிண்ட். இதுக்கு மேலே நம்ம அதை பெருசாக பேசி மெட்டீரியலைஸ்ட் ஆக்கி அதில் க்ளோரி, ஸ்டார்டம், இது எல்லாமே செகண்டரி தான். அந்த மொமெண்ட்டை நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன்றது தான் அந்த ஸ்டார்டம், க்ளோரி, அதுதான் நம்மளோட லக்ஸரி, எல்லாமே அதுதான். அந்த மொமெண்ட்டை நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன்றதுக்கான சிந்தனைக்கான எக்ஸிகியூஷன். சரி, இது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. வாட் இஸ் யுவர் லக்ஸரி? என்னோட லக்ஸரியா? லவ். அன்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் இருக்கிறதுலே த மோஸ்ட் லக்ஸரியஸ்ட் திங். எல்லாருக்குமே அதுதான் பெரிய லக்ஸரின்னு நினைக்கிறேன். அதை அனுபவிக்கிறப்பையும் சரி, அது தெரியாது, தேடிக்கிட்டே யூ தெரியாது. ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூ லவ். உங்களுக்கு அது புரியவே புரியாது. அதுதான் உங்கள் லக்ஸரின்னு புரியாது. எல்லாமே மெட்டீரியலைஸ்டாக இருக்கும். லவ்வோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இங்கே மேட்டரே தவிர, ஹேவிங் தட் லவ் இன்சைட் யுவர் ஹார்ட் அண்ட் கேரிங் ஃபார் சம்ஒன்ங்கிறது லவ்வாகவே ஃபீல் ஆகாது. அது எப்போ புரியும்? தேடுறப்பயா? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ ஆர் அலோன். நம்ம லக்ஸரியா வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது அப்பதான் புரியும். இல்லை என்ன வாழ்க்கையில் லக்ஸரி இருக்குது நமக்குன்னு யோசிக்கும் போது புரியும். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் நம்மலாம் கஷ்டப்படுறோம், புவராக இருக்கும், மெட்டீரியலிஸ்டிக்காக நம்மளை வே பிலோ, வே அஹெட், ஏதோ ஒன்று நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆர் வி கெட்டிங் எனஃப் லவ்ங்கிறது கேட்டிங்கன்னா இல்லை, இருக்குது. இது ரெண்டு தான் பதில். அப்போது எனஃப் லவ் எனக்கு கிடச்சிருக்குனாலே ஐல் பி ஹாப்பி. அதுவே ஒரு ப்ரிவிலேஜ். அதுதான் என்னோட லக்ஸரி. ஏன்னா நான் என்னை விரும்புகிறவங்க முக்கியம், என்னை தெரிஞ்சவங்கள விட. என்னை எல்லாருக்கும் தெரியலாம், ஆனால் எவ்வளோ பேர் என்னை விரும்புகிறாங்க அது கேள்வியாகவும் இருக்கும். அந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிற முனைப்பில் இறங்கும் போது தான் நம்ம தப்பு பண்ணுறோம், ஹர்ட்டும் ஆகுறோம், தப்பு பண்ணுறோம். ஆமா, அது டெஸ்பரேஷன் இல்லை. எவ்வளோ பேர் நம்மளை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு, சும்மா லைக் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கும் போதே நமக்கு என்ன வருது, திடீர்னு பார்த்தா ஒரு நம்பர் வரும். ஐயோ என்னடா இவ்வளோ லைக் போட்டிருக்கானுங்க அப்படி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நம்பரே வராது, சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்டில் இருக்கும். திருப்பி பார்த்துக்கிட்டே அதை பார்ப்போம். அப்போது வேலிடேஷனுக்கு நம்ம ஏங்குறது தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அது மாறிடும். அப்போது இதுதான் லவ்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போது எக்ஸ்பிரஸிங்ஸ் தான் இங்கே லவ்வாக இருக்குது. பட் வாட் யூ ஆர் ஹேவிங் இன்சைட், ஆமாம், என்ன மனசுக்குள்ளே இருக்குது, என்ன உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன கிடைக்கிது, அதுதான் நீங்கள். இது வேற, இது மெட்டீரியலான ஒரு விஷயம். நீ செஞ்ச வேலையோ உன் ஃபோட்டோவோ அவங்க லைக் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒன்று விரும்பலைன்னு அர்த்தம் கிடையாது. லைக் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஒன்று உயிராக விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். யார் நம்ம வாழ்க்கையில் ப்ரெசன்ஸ் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, எனி டைப் ஆஃப் ப்ரெசன்ஸ், ஈவன் அ டெக்ஸ்ட் வுட் டூ, ஹவ் ஆர் யூன்னு கேட்குறது தான் அதிகபட்ச லவ். எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது. ஸோ அதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா அது விருப்பம், நம்மளை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்குறாங்கன்னா அது ப்ரொஃபஷ்னல். ஸோ தே வாண்ட் டு கான்டாக்ட் அஸ், அவ்வளோதான். கான்டாக்ட் பண்ணுறது வேறு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு அவங்க உண்மையாலுமே கேர் எடுத்துக்கிறது வேறு. அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். கான்டாக்ட் பண்ணுறவங்க எல்லோரும் நம்மளை விரும்புகிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். பேசிக்லி அது ஃபேட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தால் ஏமாற்றமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஏமாந்தாதான் அப்படி ஒரு புரிதலே வரும்.
ஓகே. அடி வாங்கினாதான் இந்த மாதிரி ஆமாம், உங்களுக்கு வியாதிக்கு தானே மருந்து கொடுக்க முடியும், சும்மா இருக்கிறவனுக்கு எப்படி மருந்து கொடுக்கும்? அந்த தழும்பு பாக்குறப்பெல்லாம் தோன்ற மாதிரி. ஆமாம் ஆமாம். எஸ், கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ஹோல்சமா இருந்தது உண்மையா. இட் வாஸ் லைக் ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் விச் ஐ ஃபெல்ட். அண்ட் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. தொடர்ந்து உங்களுடைய ஒர்க்ஸை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய சக்ஸஸை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். தேங்க்யூ.